guys, I am Loki. Welcome back. இன்னைக்கு நாம Sirius Resolve the Battle for Humanity ஓட எபிசோட் 12 தான் பார்க்க போறோம். எபிசோட் 11 மிஸ் பண்ணவங்களுக்கு லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த கதை இன்னும் நல்லா புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப். சரி வாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். நம்ம ஹீரோ மேல அந்த வெப்பனை வீசுறா. நம்ம ஹீரோ அதை ஈஸியா டாச் பண்ணிடுறான். அந்த வெப்பன் வெடிச்சு பாய்சனை கீழே பரவுது. ஹீரோ அங்க மாட்டிக்கிட்டான். இந்த பாய்சன் சுத்தி இருக்கிற எல்லா இடத்துலயும் பரவுது. இவ்வளவு கிட்டத்துல கண்டிப்பா தப்பிக்க முடியாது, செத்துருவான்னு அவன் நம்புறா. ஆனா நம்ம ஹீரோ பில்டிங் மேல கெத்தாங்க நின்றுட்டு இருக்கான். உன்னோட அதே பழைய ட்ரிக் தானே, நான் தப்பிச்சிட்டேன்னு சொல்றான். அவ ஷாக் ஆயிடுறா. எப்படி மேல போனா? ஹீரோ இப்ப ஏன் டன்னு கீழே குதிக்கிறான். பயந்துடுறா. ஐயோ மறுபடியும் அந்த ஃபீலா தாங்கவே முடியாதுன்னு பயப்படுறா. ஹீரோ அவ கிட்ட வரான். அவ நிறுத்திடான்னு மனசுலயே கத்துறா. ஆனா அவளால கண்ட்ரோல் பண்ண முடியல. அவ பயங்கரமா கத்திடுறா. அப்ப ஒரு ஐட்டம் அங்க உடையுது, வெடிக்குது. அங்க அவ அழிஞ்சு போயிடுறா. ஒரு ஊசி மாதிரி இருக்க ஸ்பைடர் மட்டும் அங்க மிச்சம் இருக்கு. இந்த இடத்துல சிஸ்டம் நோட்டிஃபை பண்ணுது, எனிமி காலி ஆயிட்டான், வெப்பன் ரிட்டர்ன் ஆச்சு. ஹீரோ அந்த ஸ்பைடர் எடுக்கிறான். சிஸ்டம் டாக்ஸிக் ஃபியூசன் பவர் கிடைச்சிருக்குன்னு சொல்லுது. நீங்க வெப்பன்ல பாய்சனே தடவலான்னு சொல்லுது. அங்க ஹீரோ யோசிக்கிறான், என் பாடியில பாய்சனே தடவலாமான்னு. திடீர்னு அந்த இடத்துக்கு அந்த சாடியல் வரா. மாட்டிட்டியான்னு சொல்றா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ பிளாஸ்மாவை தரையில விட்டா. காணாம போனதை உணர்ந்துடுறா. சாடியல் திரும்பி வந்து ஐத்தோத் கிட்ட முட்டி போட்டுறான். சாடியல் அவன் தப்பிச்சிட்டான்னு சொல்றா. ஐத்தோத் அந்த சிஸ்டம் என்னோட ஹார்ட், அது இல்லைனா நைட்ல நான் வீக் ஆயிடுவேன், நிஜமாவே தப்பிச்சிட்டானான்னு கோவப்படுது. அப்போ ஒரு சத்தம் கேட்குது. சிஸ்டம் பவரை அது உணருது. டீமன் கார்டு வேகமா போகுது. ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறான். அங்க எதையோ பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அந்த ஸ்பைடரை பாக்குறா. பிரசன்ட்ல டீமன் கார்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபார்ம்ல அங்க வருது. ஹீரோ என்னடான்னு திரும்பி பாக்குறான். அங்க டீமன் கார்டு நம்ம ஹீரோ மண்டையை பிடிச்சி தரையில் அடிக்குது. காப்பாத்துறேன்னு வாக்கு கொடுத்துட்டு பாதியில ஓடிட்டேடான்னு சொல்லுது. எனக்கு செம்ம கோவம் வருதுன்னு பயங்கரமா கத்துது. நம்ம ஹீரோ சொல்றான், நீங்க ஒரு ஆம்பளை, அதுவும் ஒரு மான்ஸ்டர், சாபத்தை பத்தி என்கிட்ட போய் சொன்னீங்க, இப்போ என்ன பண்ண போறீங்கன்னு கேட்குறான். அந்த டீமன் கார்டு வாக்கை காப்பாற்ற போறோன்னு சொல்லுது. நம்ம ஹீரோ எனக்கு ஆம்பளைங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிடுறான். அந்த டீமன் கார்டு அப்படியா, இதை பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்டுக்கிட்டு ட்ரெஸ்ஸை மாத்துது. டீமன் கார்டு நம்ம ஹீரோவை மயக்க பாக்குது. இப்படி முடிஞ்சா உனக்கு பிடிக்குமான்னு கேட்குது. நம்ம ஹீரோ என்ன பண்ணாலும் எனக்கு ஆம்பளைங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லி குத்த வரான். டீமன் கார்டு அதை ஈஸியா தடுத்துருது. நம்ம ஹீரோ கையை பிடிச்சி நாம ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சேன், ஆனா நீ வேணான்னு சொல்லிட்ட, எனக்கு சோகமா தான் இருக்கு, இனிமே நான் யாருன்னு காட்டுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை மிரட்டுது. ஹீரோ ஷாக் ஆயிடுறான். அப்படி எழுந்திரிச்சு சீரியஸாக சொல்ற, டே என்ன நக்கதாடான்னு கத்துறான். அந்த டீமன் கார்டு நம்ம ஹீரோவை ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குன்னு சொல்லி லாங் ரேஞ்சில் அட்டாக்ல அவனை தாக்குது. நீ தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லுது. இந்த டீமன் கார்டு பறந்து வந்து சிஸ்டம் லிமிட்டை நான் எப்போவே தாண்டிட்டேன், நீ எவ்வளோ வேணாலும் ஓடு, முடிவு ஒன்று தான்னு சொல்லுது. அங்கே சிஸ்டமை வச்சு என்ன கட்டி போட ட்ரை பண்ணுறியான்னு நக்கலாக கேட்குது. நம்ம ஹீரோ ஆம்பளைங்க மேலே சிஸ்டமை யூஸ் பண்ண மாட்டேன், அது என்னோட கொள்கை இல்லைன்னு சொல்கிறான். அவனை பிடிச்சி உனக்கு வேற மாதிரியான சுகத்தை காட்டுறேன், அந்த மருந்து வேணும்னா சமத்தா இருன்னு சொல்றா. நம்ம ஹீரோ அதுக்காக உன்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணணுமா? நான் செத்தாலும் பரவாயில்ல, ஒரு ஆம்பளை கூட அதை பண்ண மாட்டேன்னு நம்ம ஹீரோ ஸ்ட்ராங்கா சொல்றான். ஐத்தோத் என்னை எதிர்க்க இவ்வளவு துணிச்சலா நீ இருக்கியா? உனக்கு இதெல்லாம் பத்தாது, நான் கத்துத்தரேன்னு மிரட்டி இதை உள்ள விடுறேன், நீயே கெஞ்சுவ பாருன்னு சொல்லுது. நம்ம ஹீரோ தப்பிக்க பாக்குறான், ஆனா தப்பிக்க முடியல. நம்ம ஹீரோ அப்படியே மறைஞ்சிடறான். அங்க சிஸ்டம் சொல்லுது, ரிட்டர்ன் டினைட் ஆயிடுச்சு, எல்லா அட்டாக்கும் வேஸ்ட் தான், ஐத்தோத்தை காலி பண்ண உன்னோட லைஃப் டைம் 50% நீ தியாகம் பண்றியான்னு கேக்குது. நம்ம ஹீரோ இதை விட்டா வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு எஸ் கொடுக்குறேன்னு சொல்லிடுறான். அங்க சிஸ்டம் ஸ்பியர் ஆஃப் ஆப்லிவியன் ஆக்டிவேட் ஆயிருச்சு. ஐத்தோத் உறிஞ்சப்படுவாரு. அந்த பாய்சன் முறிஞ்சிரும், ஆனா உன்னோட லைஃப் டைம் 50 நாள் தான் மிச்சம். இந்த டீமன் கார்டு யோசிக்குது, சிஸ்டம் என்ன ரிஜெக்ட் பண்ணிடுதா, நம்பவே முடியலையே. ஹீரோ 10 மீட்டருக்குள்ள லாக் பண்றான். ரெட் லைட் எரியுது, பயங்கர ப்ரெஷர் அங்க கிரியேட் ஆகுது. நம்ம ஹீரோவோட கண்ணை அங்க திறக்கவே முடியல. இது நான் தான் பண்ணேனான்னு ஆச்சரியப்படுறான். ஐத்தோ தப்பிக்க அதோட கையையே வெட்டிடுது. அதுக்கப்புறம் காட்டுல சாடியல் என் கையில இருந்து பிளாஸ்மா கொட்டுதுன்னு பாக்குறா. அங்க டீமன் கார்டு சம்மன் ஆகி ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சேன்னு சொல்லுது. நம்ம ஹீரோ மேப்ல பாக்குறான். அந்த டீமன் கார்டு லொக்கேஷன் காட்டில் தான் காட்டுதுன்னு சொல்கிறான். ஹீரோ யோசிக்கிறான், லொக்கேஷன் மாறிக்கிட்டே இருக்கு, இவன் ஒரே செகண்டில் அவ்வளோ தூரம் போயிட்டானா? காட்டில் சாடியல் காயம் பட்டிருக்கான்னு கேட்குறா.
டீமன் கார்டு என்னை யாராலையும் காயப்படுத்த முடியாது. நீ என் பிளாஸ்மாவை குடித்ததால் எனக்கு அடிபட்டா அது உனக்கு தான் வரும்னு சொல்லுது. சாடியல் அந்த மனுஷனை முடிச்சிட்டீங்களான்னு கேட்குறான். இந்த டீமன் கார்டு இல்லை, அவன் மேலே எந்த அட்டாக்கும் வேலை செய்யலை, அவன் சாகலைன்னு உனக்கு சந்தோஷமானு கேட்குது. நம்ம சாடியல் அவனை எனக்கு பிடிக்காது, அவனை அட்டாக் பண்ண முடியலன்னா நம்ம டஞ்சனுக்கே போயிடலாமான்னு சொல்கிறான். டீமன் கார்டு வேணாம், எனக்கு சிஸ்டம் பற்றி தெரியும், அட்டாக் தான் வேலை செய்யாது, ஆனால் ப்ளஷர் வேலை செய்யும், அவனை சாகிற வரைக்கும் ப்ளஷராலே சாகடிப்புன்னு வில்லத்தனமாக சிரிக்குது. இந்த டீமன் கார்டை எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஒரு சிம்பயாடிக் உடம்புல சண்டை போட தகுதியான ஹோஸ்டா செலக்ட் பண்ணுறது சிஸ்டமுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால் அந்த மனுஷன் செத்துட்டா சிஸ்டமால் வேற வழி இல்லாமல் அவளை மட்டும்தான் தேர்ந்தெடுக்க முடியும்னு சொல்லுது. இந்த சமயத்தில் நான் மறுபடியும் மனுஷனாக மாறிடுவேன். அப்புறம் சாடியல் கிட்ட ராத்திரி நீ போய் அவனை தேடு, மேஜிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை கற்றுக்கிட்டியான்னு கேட்குது. ஏன்னா டீமன் கார்டு சொல்லுது, ராத்திரியில் என்னோட பவர்லாம் போயிடும், நீ தான் என்னை மாற்றணும். சாடியல் மேஜிக்கை யூஸ் பண்ணுறான். அந்த டீமன் கார்டு அப்படியே உருவம் மாறிடுது. பரவாயில்ல, இது நல்லா தான் இருக்குன்னு சொல்லுது. சாடியல் கேட்குறான், அந்த மனுஷனை என்னால் தீர்த்து கட்ட முடியுமான்னு. அதுக்கு டீமன் கார்டு தாராளமாக முடியும், நீ ஏன் செத்து போகணும்னு நினைக்கிற, சிஸ்டம் உன்னை கைவிட்டுடுச்சு, அதான் காரணம்னு பதில் சொல்லுது. ஆனால் அந்த மனுஷங்கிட்ட என்னதான் ஸ்பெஷல் இருக்குன்னு அந்த மரத்தை ஓங்கி குத்துது. டீமன் கார்டு நினைக்க கோவம் வருதுன்னு புலம்புது. நம்ம ஹீரோ அங்கே யோசிக்கிறான், இன்னும் 50 நாள் தான் லைஃப் டைம் இருக்குன்னு. இதுக்குள்ள டீமன் கார்டை கண்டுபிடிச்சா நம்ம பொழைக்கலாம், டைம் இல்லை, உடனே ஏதாவது பண்ணணும். திடீர்னு நம்ம ஹீரோ உடம்புல ஏதோ தப்பாக தெரியுது. காலில் பயங்கர எரிச்சல் இருக்கிறதால பாய்சன் இந்த வாட்டி காலில் வேலை செய்யுதான்னு யோசிக்கிறான். நம்ம ஹீரோ வழியில் பயங்கரமாக கத்துறான், கால் எரியுதுன்னு சொல்கிறான். வைஸ் பிரசிடென்ட் சார்டன் தூரத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சீன் அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு வருது. அங்கே நம்ம ஹீரோ கண்ணை முழிக்கிறான். டாக்டர் சார்ட்டனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.